இந்த இருந்து விடுப்பு பார்க்குறேன் பாருங்க. விடுப்பு பார்க்குறேன்னா நல்ல விருப்பம். ஆ விடுப்பு. ஹலோ விடுப்பு பார்க்குறது. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது நான் முழக்கம் திரு. இந்த இன்னைக்கு தராக்கி சிவராம் இருக்கிறார்ல, அவர் சம்பந்தமாக நிறைய சிக்கல்கள் போயின்னு இருக்குது. அவர் பிளாட்டில் இருந்தவர், தலைவர் பிரபாகரனுக்கு தெரியாமல் அவருக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு, மாமனிதர் அப்படி இப்படி இப்படி கனக பேர் எல்லாரும் பேசியிருக்கணும். பலர் தவறான நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் பேசியிருக்கிறார். அசோக் அண்ணன், அதாவது பிரான்சில் இருக்கக்கூடிய பிளாட்டில் இருந்த அசோக் அண்ணன், பிளாட்டினுடைய மூத்த உறுப்பினர் நினைக்கிறேன். இசங்கள் குறித்து நான் நக்கலாவும் சொல்கிறது, அவரோட நான் ஒரு என்ன மாதிரி ஒரு நம்முடைய ஒரு இருந்து விடுதலை புலிகளை ஆதரித்தாலும், அதாவது அவர் வைக்கிற சில கருத்துக்களை வந்து நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய மாதிரியான விஷயங்களை வந்து அவர் ஒரு மோசமாக எல்லாம் வைக்க மாட்டார். இருந்தாலும் சில நேரம் விடுதலை புலிகள்ன்றதுக்காக மோசமான கருத்துக்களை கூடி அதுக்கு ஆதாரம் இல்லாட்டிலும் வைக்கக்கூடிய ஒரு மனிதர். அதை நான் சுட்டி காட்டியும் இருக்கிறேன். அவர் வந்து தராக்கி சிவராம் விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர். அதுதான் அவருடைய உள்ளக அரசியல். அது தன்னுடைய பேசியிருக்கிறார், அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார். ஏதோ ஒரு ஊடகம் ஒன்றுக்கு, இந்த இன்னொரு புலாட்டிட ஊடகம் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அது சம்பந்தமாக இன்னைக்கு பார்ப்போம். தராக்கி சிவராம் யார், அவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்பந்தம், அப்படியான விஷயங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். என்னென்ன சொன்னால் நாங்கள் அப்பனுக்கே பாடம் சொல்கிற சுப்பையாக்கள் எல்லாம் இதுதானே. அதனால் நாம் சொன்னால் அது தப்பில்லை இல்லை ஐயா. அதனால் என்றால் நாங்கள் வேர் முகங்களை காட்டக்கூடிய மனிதர்கள். அப்போ அதனால் ஆதாரங்களோடு நாங்கள் பேசுவோம். கண்மணி இப்படியே இருக்கணும். அங்கே சின்ன பிள்ளைகள் எல்லாம் நடந்து போகுது, அப்புறம் கண்மணி பின்னால் ஓடினாலும் மண்டு போட்டு கண்மணி ஆசையில் ஓட, அப்புறம் அதுகள் பயந்தடிக்க, பிறகு மாமா வேறு, மாமாண்டா நான் சொல்கிற போலீஸ் வேறு, எல்லாம் சிக்கலாக போயிடும். ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, நோ வரைஸ். ஓகே ரைட் ஓகே அன்னு சொல்லி. அப்போ தராக்கி சிவராம் சம்பந்தமாக 2000 ஆண்டுகள்லேயே வந்து நான் ஒரு பேட்டி அவரை நேரடியாக எடுத்து போட்டேன். இப்போ அவர் கனடாவுக்கு வந்தவர். இங்கே வரும்போது ஒட்டோவா, கனடாவினுடைய தலைநகரம் ஒட்டோவாவில் வந்து கால்டன் பல்கலைக்கழகத்தில் வந்து மனித உரிமை சம்பந்தமான ஒரு மாநாடு நடந்தது. அதுக்கு வந்திருந்தவர். அவர் மட்டுமில்லை, பேராசிரியர் சதானந்தனும் வந்திருந்தவர். அதே மாதிரி நம்முடைய விக்ரமபாகு கருணாரத்னா, அவர் இடதுசாரி சிந்தனையாளர், நவசமாஜ கட்சியினுடைய தலைவர், கலாநிதி என்று சொல்லி, அதாவது டாக்டர் விக்ரமபாகு கருணாரத்னா, அவரையெல்லாம் பேட்டி எடுத்திருந்தேன் நான். அதோட ஜெலத் ஜெயவர்தனா, அவர் டாக்டர் ஜெலத் ஜெயவர்தனா, அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர். கொஞ்சம் தமிழ் மக்கள் மீதான ஒரு மென்மையான போக்கு கொண்டவர். அப்போ மருத்துவ பொருட்கள் எல்லாம் அங்கே அனுப்பியிருந்தவர். அப்போ அவையிலேயே வந்து கூப்பிட்டு ஒட்டாவாவில் ஒரு மாநாடு நடந்தது. அப்போ நாடாளுமன்றத்துக்கு முன்னால் வச்சு நான் இந்த 4 பேரையும் வந்து நேர்காணல் செய்தேன். தராக்கி சிவராமையும் ஐயா சச்சிதானந்தம் அவர்களையும் வந்து பேராசிரியரையும் வந்து தமிழ்லையும், மற்ற 2 பேரையும் ஆங்கிலத்தில் செய்தேன். அதனுடைய பதிவு வந்து நான் நினைக்கிறேன் டிவிஐலையும் இருக்கணும், எங்கள்கிட்டையும் இருக்கணும். அதே நேரம் விடுதலை புலிகளும் வந்து அது சம்பந்தமாக, தராக்கி சம்பந்தமான சில விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு வாங்கிட்டு போனவை ஒரு பிரதி தர சொல்லி பொறுப்பாளர் ஊடாக. அப்போ அந்த பேட்டியிலையும் அல்லது அதுக்கு முந்தின விஷயங்கள்லையும் வந்து எனக்கு தராக்கிய ஆழமாக நான் ஒரு ஊடகவியலாளர், அவரும் ஒரு ஊடகவியலாளர்ன்றதில் அறிஞ்சது. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது என்னை பார்த்து கொண்டிருக்கிறாக்களே இல்லை, இந்த பிளாட்டில் இருந்த ஆக்கள், நம்முடைய அண்ணாச்சி அசோக் அண்ணாச்சி என்றாலும் சரி, அல்லது நான் மதிக்கக்கூடிய ஜான் மாஸ்டர் ரஹ்மான் ஜானா இருக்கட்டும் சரி, விடுதலை புலிகள் கொடுக்கக்கூடிய இந்த விருதுகளோ அல்லது இந்த பட்டங்களோ என்ற படம் மாமனிதர் என்றது, அது ஒரு விடுதலை புலிகள் அல்லாத ஒரு தமிழர்கள், பெருந்தமிழர்கள் அல்லது ஒரு இன்டலெக்சுவல்ஸுக்கு, தமிழ் தேசியத்துக்கு அல்லது நம்முடைய இனத்துக்கு அவர்கள் ஆற்றின பணிக்காக கொடுக்கிறது. அதற்கு விட குறைஞ்சதாக வந்து நாட்டு பற்றாளர்கள் என்ற அதை கொடுக்கிறது. அது விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் ஆக இருக்க வேண்டும்
என்பதுக்கு அல்ல. விடுதலை புலிகள் உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு தான் அது கொடுக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பேராசிரியர் துரை விதி என்று சொல்லப்படுகிற துரைராஜா கூடி தமிழீழ தேசிய தலைவர் மேதவி பிரபாகரன் அவர் வந்து ஒரு மாமனிதர் என்று சொல்லி கொடுத்துருக்கார். அப்படியான வகையில் விக்னேஸ்வரன் இப்படி இப்போ பல பேர் மாமனிதர்கள் பட்டியலில் இருக்கணும். அதில் ஒரு மாமனிதர் தான் நம்முடைய தராக்கி சிவராம். தராக்கி என்ற பேர் என்ன? இது என்னது தராக்கி இருந்தால் போல தர்மராட்னம் சிவராமன் நினைக்கிறேன் அவருடைய பேர். அது என்னென்று தராக்கி வந்தது? நான் அவற்ற வாயாலேயே கேட்டெடுத்து பதிவும் வச்சிருக்கிறேன். இந்த முழக்கத்தில் 6 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதுகளை இப்போ வந்து நான் பிடுங்கி எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு போட இயலாது. போடலாம் தேவை வரும்போது போடலாம். அப்போ இந்த ஒட்டவா பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் அந்த தீபம் எரியும் எல்லாம் ஒளி, அதுக்கு முன்னால் தராக்கி சிவராம ஒரு இரவும் பகலும் உரசிக்கொள்ளு இப்படியான நேரத்திலாம் எடுக்கும்போது ஐயா நம்முடைய சதானந்தன் சச்சிதானந்தம் இருக்கிறார்ல பேராசிரியர், அவரையும் பேட்டி எடுத்தினான். அப்போ அவரும் பக்கத்தில் இருக்கிறார் தராக்கி சிவராம பேட்டி எடுக்கும்போது. மற்றது பேட்டி எடுத்த யாரும் வந்து இப்போ இன்னும் இருக்கணும் உயிரோட, தராக்கியை தவிர இன்னும் இருக்கணும் உயிரோட. அப்போ கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னாங்க, தராக்கி என்ற பேர் எப்படி வந்தது? இதுதான் நான் முதலாவது கேள்வி தராக்கி சிவராம அவர்கள்ட்ட, மாமனிதர் தராக்கி சிவராம அவர்கிட்ட வச்ச கேள்வி. அப்போ அவர் சொன்னார், இது எல்லாம் 100% உண்மை. இது பலருக்கு தெரியாது. இந்த பேட்டி ஒரு சல்லடை சக்க போட போகிற ஒரு பேட்டி. ஏன்னா பலருக்கு தெரியாத பல விஷயங்கள் வெளியில் கொண்டு வார். அப்போ அவர் சொன்னார், தான் கொழும்புக்கு வந்துட்டேன், தனக்கு ஒரு உழைப்பு வேணும், தன்னிட்ட காசு இல்லை, குடும்பம் நடத்தணும், அப்போ வேலி ஒன்று வேணும், தனக்கு எழுத தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது, இராணுவ ஆய்வெல்லாம் தெரியும், ஆனால் இங்கிலீஷ் வந்து தனக்கு அப்படியெல்லாம் நிறைய வராது. பட் இருந்தாலும் ஒரே ஒரு வேலை, இந்த வேலை தான் இருந்தது, இராணுவ ஆய்வு செய்கிறது. தனக்கு பிடிச்சோ பிடிக்கலையோ அதுக்குள்ளே போக வேண்டி வந்துட்டுது என்று சொல்லி போட்டு சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் இராணுவ ஆய்வு. அப்போ அதுக்கு விக்டர் ஐவன் நினைக்கிறேன், அப்போ அவர் சொன்னவர் நினைக்கிறேன், அவருடைய ஆசிரியராக இருந்த பிரதம ஆசிரியராக இருந்தவர். அப்போ அவர்கிட்ட ஓமண்டு தன்னை எடுத்தான்னு சொல்லியும் 1-2 தான் முதல் சும்மா எழுதினதாகவும், பிறகு அவர் அதை பார்த்துட்டு பாராட்டிட்டு எடுத்ததாகவும். அப்போ தன்னை சொன்னவராம் வந்து ஓகே இவர் பயந்துருக்கிற தன்னை சொந்த பேரில் எழுதுறதுக்கு. அப்போ தாரகை அதாவது நட்சத்திரம், விண்மீன் இருக்குல்ல நட்சத்திரம், அது சமஸ்கிருதம் அந்த வார்த்தை. அதனால் அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு வந்து சிங்களத்திலேயும் வந்து தாரகை தான் பாவிக்கிறது. அதனால் தாரகை என்று சொல்லி தான் முதலாவது கட்டுரைக்கு போட்டார். போட்டோடனே அவர் வந்து இங்கேயோ பாட்டிக்கு போயிட்டு வந்தவராம். இதை தராக்கி சிவராம் என்ற சொந்த வாயால் சொன்ன இதைத்தான் நான் சொல்கிறேன். பாட்டிக்கு போயிட்டு வந்துட்டு தன் ஹேண்ட் ரைட்டிங், அதாவது கையெழுத்து வந்து அப்படி இப்படி இருந்ததால் இதென்னடா அப்படி இப்படி போயிருக்கு தாரகை என்று எழுதினது வந்து அவருக்கு அது வடிவப்படையில். அப்போ அவர் வந்து அதை ஒரு ஹை தாரகை அண்ட் ஐ போட்டதுக்கு இது என்னடா ஐயெல்லாம் போட்டிருக்கான்னு போட்டு அந்த ஏயை வெட்டி விட்டுட்டாராம். அப்போ வெட்டி விட்டோன்னே அவர்கிட்ட சப் எடிட்டர் இருக்கிறார், அவரும் வந்து பாடுறதுக்கு இது என்ன ஒரு மீனிங்கும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அவரும் மங்களா வந்தவராமன்ட்டு சொல்கிறார் பாட்டிக்கு போய் அண்டு போட்டு. எனக்கு பகுதியாக தான் சொல்கிறேன். அப்போ அதை விட்டு போட்டு அது தனக்கு தாரகை என்று தான் எழுத வேண்டி வந்தது, தராகி என்று வந்துட்டுது. அப்போ தொடர்ந்தும் அதே பேர்லேயே நிலைக்க வேண்டி வந்துட்டுது என்று சொல்லி சொன்னார். அப்போ இப்படி சொல்லும்போது நான் இந்த பல கேள்விகள் குதர்க்கமான கேள்விகள் போயிட்டான். ஆனால் இந்த கேள்விகள் வந்து அப்போ முழக்கத்தில் நான் போடையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் தமிழ்நாட்டில் ஒரு சீனியர் கிராஸ் பவுண்டன்ஸாக இருக்கிறார் இலங்கையில் இருந்து என்று சொல்லி, அதனால் இப்படியான தமிழ் தேசியத்துக்கு குந்தவமான கேள்வியில் கேட்கல. நான் அந்த கேட்ட கேள்விகள் இன்றைக்கும் சொல்கிறேன். 91ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆவேகா ஆகாயம் கடல் தரைவெளி அன்று தொடங்கின ஆனரவு தாக்குதல் வந்து அப்போ தான் தராக்கி வந்து முதல் பிரகாசமாக வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதில் ஒரு ஆய்வு எழுதுகிறார். அதை வந்து அதனால் இவர் தான் அந்த தாக்குதலை வெற்றி அடையாமல் காட்டி கொடுத்தது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்குது. அதை நான் நேர கேட்டேன். ஏன்னா அதில் அவர் வந்து இராணுவ ஆய்வில் எழுதியிருந்தவர். விடுதலை புலிகளை அடித்து இராணுவம் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிற அந்த நிலைமையில் வந்து
வெத்திலக்கேணியில் இறக்கி இப்படி இப்படி போகணும். இப்படி போனால் வந்து அதில் மேலே என்ற பேர் எழுதியிருக்கும். ஒரு மூத்தனாங்கோயிலோ என்ன ஒரு கோயில் எழுதியிருந்தவர், அந்த கோயிலில் வந்து இந்த பேர் எழுதியிருக்கும், போய் பாருங்க. ஏன்னா இவர் அந்த இடங்கள்ல எல்லாம் பிளாட்டில் இருக்கைகளும் நடந்து தெரிஞ்சவராமன்னு சொன்னார். அப்போ எழுதியிருக்கு. அப்படி போய் இப்படி செய்யணும். அதே மாதிரி இராணுவம் போய்த்தான் தரையிறக்கம் செய்து கைப்பற்றினன்றதான் வரலாறு. அப்போ இதையெல்லாம் நான் கேட்டிருந்தேன். கேட்டிருக்கும்போது பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், தராக்கி அவர் வந்து சொன்னார், நான் இதுதான் முதல் தடவை இல்லை டொரண்டோ கனடாவுக்கு வந்தது, முதலும் வந்திருக்கிறேன். எனக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து இந்தியாவுக்கு களவா படகில் போகும்போது விபத்தொன்று நடந்து சில நேரம் படுத்த நான் எழும்ப மாட்டேன். கிட்டத்தட்ட 6 நாள் இங்கேயே படுக்கையில் படுத்திருந்து நான் படுத்திருந்து உடம்பெல்லாம் முடியாமல் போய் பிறகு போயிருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி போட்டு திரும்ப இந்த கதைகளுக்கு வருவோம். அப்போ வந்துட்டு அப்போ நான் சொன்னேன், கேட்டன் வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஊடகவியலாளர், ஒரு பிரச்சனையான அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆதரவாக செயல்படக்கூடியது அல்லது தமிழ் தேசியத்துக்கு செயல்படக்கூடிய ஒரு ஆள், அங்கே இருந்து இப்படியான முக்கியமான செய்திகளை எல்லாம் உள் செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஒரு தமிழன் இராணுவ ஆய்வாளராக இருக்கிறது, இது எப்படி சாத்தியம்? உங்களை அவங்க கொல்ல மாட்டாங்களா? இது உங்களுக்கு உயிர் ஆபத்தா முடியாதா என்றெல்லாம் கேட்டிருக்கேன். கேட்கும்போது அவர் எனக்கு சொன்னார், இது முக்கியமான விடயம், இதை நீங்கள் கவனிக்கணும். சொன்னார் வந்து, எனக்கு இராணுவ புலனாய்வு பிரிவோட வந்து நிறைய நெருக்கம் இருக்குது, இதுதானே, நிறைய நெருக்கம் இருக்குது. என்ன போட போகிறாங்களன்ற ஒரு செய்தி வந்தால் நான் நாட்டை விட்டு வலிக்கிட்டுருவேன். அப்போ அவரை கொன்னதும் வந்து யார்? புலட் தான். அப்போ அவர் எனக்கு சொன்னதும் சரி, என்ன இலங்கை அரசு அதாவது ஸ்ரீலங்கா அரசு கொல்லப்போகுதுன்னு சொல்லி முடிவெடுக்குதுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு இராணுவ புலனாய்வு பிரிவிலேருந்து தகவல் வரும், அப்போ நான் நாட்டை விட்டு வெளியேறிடுவேன்னு சொன்னார். அது மாதிரி தான் அதாவது இந்த புலாட் இயக்கம்தான் கொண்டு இருக்கு. அவையில் இப்போ சொல்லி கொண்டிருக்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் டபுள் ஏஜெண்டாக இருந்தவர், அதனால தான் கொண்டு நாங்கள் ஒரு இராணுவ ஆய்வாளன் வந்து கட்டாயம் இராணுவத்தோட தொடர்பு வச்சிருக்கணும், விடுதலை புலிகளோடையும் தொடர்பு வச்சிருக்கணும் இல்லையா என்று சொன்னால் தான் உள்தகவல்களை எடுக்கலாம், அது ஒரு சுவாரஸ்யமான ரிப்போர்ட் எழுதலாம். அப்போ அந்த வகையில் வந்து அது ஒரு நான் புலியான விஷயமாக நான் பார்க்கல. அதாவது தராக்கி வந்து எல்லா தரப்போடையும் டபுள் ஏஜெண்டாவோ ட்ரிபிள் ஏஜெண்டாவோ அப்படி எல்லாம் இருந்திருக்கலாம். இப்போ சும்மா உதாரணத்துக்கு பென்டகான், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ ஆய்வு மையம் இருக்குல்ல, பென்டகான் இவரை கூப்பிட்டு பேட்டி எடுத்தது. அதை வந்து விடுதலை புலிகள் என்ன கேட்டவையில்ன்னு சொல்லி தராக்கி சிவராம் எனக்கு சொன்னவர் தெரியும். அப்போ யோசிச்சு பாருங்க, தராக்கி சிவராம் இல்லாமல் இக்பால் அத்தாஸோ அல்லது விடுதலை புலிகளுக்கு அக்சசிபிளாக இல்லாத ஒரு ஆள், அதாவது அவையில் போய் கதைக்க முடியாத ஒரு ஆள் இருந்தால் வந்து விடுதலை புலிகள் ஏற்றுக்கொள்ளணும் தானே. அது ஒரு டெட் எண்ட், அதாவது ஒரு முடியாத ஒரு பாதை மாதிரி தானே வரும். அப்போ இவர் இருந்தபடியாக தான் இதுக்குள்ளாலேயும் கொஞ்சம் விஷயங்களை கறந்திருப்பினோம். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேணும் உங்களுக்கு. இது தராக்கி சொன்ன விஷயம், தராக்கி சொல்லாத விஷயம். அமெரிக்காவில் படிக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இராணுவ உயர் அதிகாரிகளின் பிள்ளைகள் பலர் படிக்கணும். அமெரிக்க இராணுவ அதாவது ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு வரையினர். அவைகளுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கு. வந்து புலம்பெயர்ந்த நாடுகளை எல்லாம் வந்து விடுதலை புலிகள் ஆதரவு ஆக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணினா தங்களோட பிள்ளைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நாங்கள் விடுதலை புலிகளை அனுசரித்துத்தான் போக வேண்டும் என்றா. இப்போ பொட்டமாக என்ன செய்திருப்பார், இங்கே இருக்கிற இங்கேயும் வந்து போன பல இராணுவ அதிகாரிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பல விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஆக்கள் வீட்டையெல்லாம் தங்கிட்டு போயிருக்கணும். அவையில் அதே மாதிரி இங்கே இருக்கிறவையில் அங்கே போய் நின்றிருக்கணும். அப்போ விடுதலை புலிகள் என்ற அமைப்பு வந்து ஒரு புலனாய்வுத்துறையில் மிகவும் வந்து ஒரு அதிரக்கூடிய வேலைகளெல்லாம் செய்த அமைப்பு. அப்போ அந்த வகையில் வந்து தராக்கி சிவராம் வந்து விடுதலை புலிகளுக்கு தேவையானதை வந்து கொடுத்துருக்கிறார். தமிழ் தேசியத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறார். அதற்கு ஒரு அழகு ஒன்று இருக்குது, மாமனிதர் விருதை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு அழகு இருக்குது. அதனால் அந்த அழகில் ஃபிட் பண்ணக்கூடியபடியாக தான் நம்முடைய தராக்கி சிவராமுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் மாமனிதர் விருது கொடுத்துருக்கிறார். இது சம்பந்தமாக பிறகும் பேசுவோம். இப்போ உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துருக்கு. நன்றி, வணக்கம். வாழ்தல் இது நாமாக்கும் குறையெல்லாம்.